பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய், உங்க எல்லாருக்கும் எங்க ரெண்டு பேருடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சௌக்கியமா நல்லபடியா இருக்கணும் எல்லாரும். சரி, பொங்கல்னா என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? நம்ம மாட்டுல வந்து கனு இன்னைக்கு நாட்டுக்காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்றது. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ டெல் யூ இன்கிரிடியன்ட்ஸ். இது வந்து நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய், எக்ஸலென்ட் நல்லெண்ணெய். அதை வச்சுட்டு 2 பேசரி அளவு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு அண்ட் வெந்தயம், அப்புறம் கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அதுவும் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நல்லா ஒரு 5-6 வெத்த மிளகாய். நம்ம மாத்திர எள்ளு போடுறது, எள்ளு கொஞ்சம், அப்புறம் நல்ல தேங்காய் இவ்வளவு துருவினது. அது என்ன ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சொல்லலாமா? இருக்கா, டேபிள் ஸ்பூன் தாராளமா சொல்லலாம். அப்புறம் உப்பு, புளி, அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் வெல்லம், தென் நல்லா ஒரு குட்டி அழகு இலையிலையா வேக வச்ச துவரம்பருப்பு. ஷேர் மாதிரி வேகக்கூடாது. ஆமா, வேகக்கூடாது, ஷேர் மாதிரி இருக்கவே கூடாது. அப்புறம் நாட்டுக்காய், அவரைக்காய், நம்ம வெள்ளிக்கிழங்கு, வெள்ளை பூசணிக்காய், சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், நம்ம செட்டிநாடுல இருந்து வாங்கிட்டு வந்தா பரங்கி கொட்டை, அது நல்ல இது மொச்சப்பருப்பு. தோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் திஸ் டைம், you have to use it. அது இல்லாத குழம்பு வாசனையே இருக்காது. So these are the ingredients you need. சரி, இப்போ வந்து இத வந்து புளி தண்ணியில உப்பு மஞ்சள் பொடி போட்டு 1/2 விசில் வந்த உடனே அணைச்சிட்டேன். சோ இது வந்து எல்லா நாட்டுக்கறிக்காவையும் புளி தண்ணியில உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். வேகன்னு சொல்ல மாட்டேன், I should just அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்க நீங்க. இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் வறுக்கணும். சரி, அடுப்பு மாத்திக்கலாமா? That's it, nice. இப்போ வந்து பாரு, இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். நல்ல வாசனை பாரு, நல்ல வாசனை பாரு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிக்கலாம். இது வந்து பொடி கிடையாது, you have to grind like a paste. அது கொரன்னு அரைக்கணும், not fine. வெங்காயம் பாரு எப்படி புரியுது பாரு, அது வாசனை வந்து பாரு, இதயம் நல்லெண்ணெய். அப்புறம் வந்து தனியா பண்ணு, அப்படி பண்ணு, நான் ஒண்ணு ஒண்ணா போடுறேன். இந்த பாரு, இது வந்து மிளகு அண்ட் வெந்தயம். இந்த பாரு, இது வந்து கடலைப்பருப்பு, இது உளுந்தம்பருப்பு, அப்புறம் எள்ளு போடுறேன். இது வெள்ளை எள்ளு வேணா கூட யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கருப்பு எள்ளு போட்டா கொஞ்சம் வாசனை ஜாஸ்தி. இது வந்து மிளகா வத்தல் என்ன பண்ணிட்டு ராகேஷ் நல்லா செவக்க வரும். இப்ப பாரு, இந்த தேங்காயை போடுறேன் பாரு. இது பிரவுன் ஆகணுமா? பிரவுன் ஆகணும், ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அந்த ஒரு வேற மாதிரி ஒரு கலர் கொஞ்சம் மாறும். அந்த ஷூட்லயே வச்சு கொஞ்சம் அரைச்சிடணும். அவசரமா அரைக்க கூடாது, கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். அது தெரியாத உன்னை பத்தி. சோ பாரு, அரைச்சிட்டேன் நான். சோ இந்த ஷூட்ல வந்து கொஞ்சம் அந்த கலர் மாறினாலே போதும், சேர்க்கணுமே கிடையாது. இப்படி வரையாது. இந்த பாருமா, நல்லா அரைச்சு வந்திருக்கேன். கரெக்டா இருக்கா? பாரு, நான் அப்படி பண்ணிதான் எனக்கு பார்க்க முடியும். கரெக்டா, ரொம்ப வழவழன்னு இல்ல, ரொம்ப கோர்ஸாவும் இல்ல, ஜஸ்ட் ரைட் கன்சிஸ்டன்சி. அதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஆட் தி பருப்பு. ஓகே, சோ அது போட்டு விடுறேன் நான். சபாஷ். இது திருநெல்வேலி சைடுல they make it தாளகம்னு பண்ணுவாங்க. பட் அது வந்து இது வச்சிருக்க மாட்டான், தட் இஸ் தனியா எல்லாம் போட மாட்டான். they add more of எள்ளு, அரிசி, துவரம்பருப்பு. பட் பேஸ்ட் தான் தேங்காய் போடுவாங்க. பேஸ்ட் போட்டு இதே தான், அந்த பருப்பு எல்லாம் இதே தான், நாட்டுக்காய் தான் போடுவாங்க. சபாஷ். பட் இந்த பொடி இதுல வந்து நம்மளத விட கொஞ்சம் வித்தியாசம். அது ஒன்று ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆஹா, கொதி பாரு எப்படி வந்திருக்கு, நல்லா வருது பாரு. இப்போ வந்து இந்த இதை போடணும், போட்டா அரைச்ச பேஸ்ட் போடணும். இதுக்கெல்லாம் ஒன்னோட கரண்டி சரிப்படாது ராகேஷ்.
நைஸா மாத்திட்டியா நான் அந்த பக்கம் போன டைம்ல. சரி பாரு அதுனா வழுக்கும் இது பாரு எப்படி தெரியுது பாரு அழகா. ஆட் பண்ண look at the color. See how beautiful it is. இப்ப பாரு இப்ப வந்து you add a wee bit of வெல்லம். வெல்லம். ஏத்தாண்ட பத்தினா சும்மாவே. இல்ல இது நம்ம மாத்திர போடுறது நம்ம எல்லா இடத்துலயுமே போடுவாங்க. இது இந்த பொங்கல் குழம்புன்றது essentially it is a குழம்பு that celebrates harvest. Exactly. ஏன்னா எல்லா everybody has villages roots only in the villages. என்ன மாதிரி பண்றதுன்னு இதே வந்து ஒரு கம்யூனிட்டில ஒரு மாதிரி பண்ணுவோம். That is the beauty about this பொங்கல் குழம்பு. The community and also in different states also. Yes. This is the harvest time நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். அது நல்லா இருக்கா? இப்போ இத வந்து எப்படி சாப்பிடணும் ராத்திரி நல்லா கருத்தோஷை வாத்துட்டு அது மேல இதை போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி மடிச்சு சாப்பிட்டா அப்படி ஊறி ஆஹாவா சொல்லும் போதே பிரமாதமா இருக்கு. ஆஹா வாசனை வருதா? நல்லா எப்படி கொதிக்கிறது பாரு. யூஸ்வலா எங்க பாட்டில என்ன சொன்னா அரைச்சி விட்டப்ப ரொம்ப நாளைக்கு கொதிக்க கூடாதும்பா. ஓகே. சோ அதனால I am just reducing and now I am going to touchify. Okay. கடாயெல்லாம் புதுசா இருக்கு. எல்லாம் செட்டிநாடு தான். இப்ப நம்ம போயிட்டு வந்தோம்ங்கிறதுனால அம்மா இந்த தூக்கு எல்லாம் சபாஷ். பச்சை மிளகாய் 2 கருவேப்பிலை செஞ்சு போட்டுமா? போடு போடு. அதுக்கு நான் பிடிச்சிக்கிறேன். அது எனக்கு வாட்டம் வராது. வெரி குட். டேஸ்ட் பண்ணிடலாமா அப்போ? எக்ஸலென்ட். பாரு உப்பு ஏதாவது வேணுமா என்னன்னு பாரு பார்க்கலாம். கரெக்டா சொல்லு. மச்சிக்காப்பா பொங்கலோ பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மறுபடியும். மச்சிக்காப்பா உப்பு வேணுமா? சரியா இருக்கா? கொஞ்சம் வெல்லம் கரெக்டா இருக்கு. பட் இப்போ வந்து ஸ்வீட்னஸ் தெரியுது. பட் அது நீ இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது உப்பு போட்டா பேலன்ஸ் ஆயிடும். பட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஃபிளேவர்ஸ் மெயினா வர்றது வந்து அந்த தனியாவோட வாசனை இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸலென்ட். அண்ட் முக்கியமா வந்து இது அரைச்ச கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நைஸா இல்ல ரொம்ப கோர்ஸாவும் இல்ல, ஜஸ்ட் இன் பிட்வீன் இருந்தானே இட் ஹேஸ் a very good consistency. Yes. So go ahead, try this very unique பொங்கல் குழம்பு and let us know உங்க வீட்ல நீங்க பண்ற இந்த பொங்கல் டைம் குழம்பு என்ன வேரியேஷன்ல பண்றீங்கன்னு let us know. We'll be more than happy to feature it on our show. Cheers, have a lovely festive season ahead. Hi, bye.